கதாச்சித் காயகः கश्चित् சபாயாம் பிருத்திவீபதேः கீதம் ச தியாகராஜஸ்ய சுஸ்வரம் மதுரம் ஜகௌ. சொண்டி வெங்கட்ரமணையா அருமையான பாடகர், அருமையா வீணாகானம் என்றவர். தியாகராஜரே அவர்கிட்ட தான் ஆரம்ப பாடங்கள்லாம் கத்துண்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். தியாகராஜ கீர்த்தனை இன்னைக்கு தியாகராஜர் குடில இருந்தாலும், குடிலையே தான் அவர் பாடினாலும், அந்த கீர்த்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கிறது. பலவேறு இடங்கள்ல, பலவேறு பஜனைகள்ல, பலவேறு கச்சேரிகள்ல தியாகராஜ கீர்த்தனை பாடப்படுறது. சொன்னேனே, அது மாதிரி கர்நாடக சங்கீதத்துக்கே ஒரு புது உருவம் கொடுக்கறது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு கச்சேரி அப்படின்னாலே அதுல ஒரு 7 பாட்டு பாடுறா அப்படின்னாலே ஒரு 2 தியாகராஜ கீர்த்தனை இருந்தாதான் அது கச்சேரி, அப்பதான் அது நிறக்க இருக்கு அப்படிங்கிற லெவல் வந்துடுது. அதாவது தியாகராஜன் இல்லாத போன கர்நாடக சங்கீதமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ராஜசபையில மட்டும் பாட மாட்டாளா? வெங்கட்ரமண ஐயா அதை கொண்டு போய் ராஜசபையில, சரபோஜி மகாராஜா அந்த நாள்ல இருந்தவர், அவரோட சபையில மதுரமா தியாகராஜ கீர்த்தனைய பாடின உடனே ராஜா பிரமிச்சு போயிட்டார். என்ன அவ்வளவு சங்கீத ரசிகாலா இருந்திருக்கா அந்த நாள்ல ராஜாக்கள்லாம். அதுவும் கர்நாடக சங்கீதத்தை ரசிக்கணும்னா ரொம்ப ஹை டேஸ்ட் வேணும். எல்லாராலையும் ரசிச்சிட முடியாது. நார்மலி போர் அடிக்கும் சாமான்யமா பல பேர்களுக்கு. அதனுடைய சொரூபம் தெரிஞ்சவா, ரசம் தெரிஞ்சவா அதை ரசிக்கணும். கிம்மிக்ஸ் கிடையாது கர்நாடக சங்கீதம். எல்லாரையும் ஜனரஞ்சகமான கிம்மிக்ஸ் வச்சு பாடுறது இல்லை. அது இது ஒரு விதமான தெய்வீகமான சங்கீதம். அது அதனால ஹை டேஸ்ட் வேணும் அதுக்கு. ராஜா பேர்பட்டவரா இருந்திருக்காருன்னு தெரிகிறது. தச்சிருத்வா சரவோ ராஜா பரமானந்த சயுதா விஜ்ஞாய தியாகராஜஸ்ய மகாத்மியம் ச அன்ய துர்லபம். இவ்வளவு அருமையான கீர்த்தனை யார் பாடினா இது? உடனே வெங்கட்ரமண ஐயா என் சிஷ்யம் ஒருத்தர் அவன் தான் பாடினான் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலை. ஆச்சரியம் அது. தியாகராஜர் உங்களுக்கு இப்படி சொன்னார். ராமபிரம்ம சாஸ்திரிகள்னு ஒரு பெரியவா இருந்தா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவளுக்கு கூட ஒரு வீடு எழுதி வச்சேன். ஆமா, நல்லா ஞாபகம் இருக்க. அவரோட பையன்தான். பரம ராமபக்தர், ரொம்ப நிஷ்ட உடையவர். அவர் அருமையா பாடினார். இந்த கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்கார். நிறைய கீர்த்தனை மாதிரி பாடியிருக்கார். இவ்வளவு அருமையா பாடினவர் அவர் சபைக்கு வரலாமே. இவ்வளவு அருமையா பாடுறவர் ராஜசபைக்கு வரலாமே அப்படின்ன உடனே வெங்கட்ரமணையா சிரிச்சுண்டார். சபைக்கெல்லாம் வரமாட்டார். அவரோட நிலை வேற. பரம பாகவதர், ராமரிடத்துல அச்சஞ்சலமான இஷ்ட உடையவர். வரமாட்டார் அப்படின்னு சொன்னா அவ்வளவு ராஜாவுக்கு அது புரியல போல் இருக்கு. ராஜா அவசியம் அழைக்கணுமே, சபைக்கு வரணுமே, அவர் சபைக்கு அழைச்சுடலாமே அப்படின்ன உடனே இவர் நினைச்சுட்டார், ராஜா தான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே தோணி எடுத்துவருக்கு. ராஜாவே கூப்பிட்டு பார்க்கட்டும், அப்பயாவது புரியும். ஒரு கால் கூப்பிட்டு வந்துட்டான், அதுவும் சந்தோஷம்தான் அப்படின்னு நினைச்சுட்டு நீரே கூப்பிட்டு பாருமேன்னுட்டார் ராஜாவை பார்த்து. தியாகராஜ முகேனைவ தத்கீதம் ஸ்ரோதும் இச்சயா சிபிகாம் பிரேஷயாமாசே ததானயன கௌதுகாத். ரொம்ப மரியாதையா ஒரு பல்லாக்கு உபச்சாரத்துக்காக கூட சில பேர் அவரை அழைக்கிறதுக்கான ராஜ பிரமுகர்கள் எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்கிறார். தே சர்வே ராஜபிருத்யாஸ்ச தியாகராஜம் உபாகதாக
தஸ்மை விஜ்ஞாபயாமாசு பிரார்த்தனாம் பிருத்திவீபதே. ராஜபிருத்தியர்கள் ராஜ பிரமுகர்கள்லாம் தியாகராஜருடைய குடிலுக்கு வர ஆத்து வாசல்ல வாச தெளிச்சு கோலம் போட்டுருக்கா தியாகராஜராத்து மாமி. இவாள்லாம் தியாகராஜர் இருக்காரா பார்க்க முடியுமான்னு ஏதோ விசாரிச்சிருக்கா. ரொம்ப சங்கோஜி இந்த மாமி. உடுகுடுன்னு உள்ள ஓடி தியாகராஜர் கிட்ட சொல்றா, யார் யாரெல்லாமோ வந்திருக்கா அப்படிங்கிறா. தியாகராஜ சுவாமிகளோ அவளோ ராஜசபைக்கு அழைக்கிறதுக்காக வந்திருக்கா. இவரோ இப்பதான் இன்னைக்கு எதிர்ச்சையா புனர்வசு பட்டாபிஷேகம், ராமாயண பாராயணம் பூர்த்தியாகிறது. அபிஷேகத்துக்காக இங்க அழகா அபிஷேக பீட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கார். ராமரை அபிஷேக பீட்டத்துல எழுந்துருளை பண்ணி இப்ப அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆகணும், பாராயணம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி ஆகணும். அதுக்காக இங்க ஆச்சரியமா உட்கார்ந்துட்டு இருக்கார் தியாகராஜர். ராஜ பிரமுகர்கள்லாம் உள்ள வந்துட்டா. நல்லா ஷோக்கா இருக்கா பாக்குறதுக்கு. ஜம்முன்னு மைனர் செயின் போட்டு இருக்கா, பட்டு ஷொக்கா எல்லாம், அதுல தங்க பட்டம் எல்லாம் போட்டு ஜவ்வாது போட்டு தான் இட்டு இருக்கா. அப்படி வந்திருக்கா. அவள்லாம் மரியாதை தெரிஞ்சவாளா இருக்கா. ராமர் எடுத்து வச்சுன்னு ஒரு கொண்டிருக்கிறத பார்த்துட்டு ராமருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் அங்க அமைதியா உட்கார்ந்து விட்டா. இவாள்லாம் வந்திருக்காளே விஐபிஸ், இவாள்லாம் பிரமுகாள்லாம் வந்திருக்காங்கிறதுனால ஒரு பரபரப்பு இந்த தியாகராஜர் இடத்துல. அதுக்காக உடனே இன்னைக்கு அபிஷேகத்தை சுருக்கமா முடிச்சு விடலாம், இவாள்கிட்டலாம் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு அப்படின்னு அபிஷேகத்தையும் அவர் சுருக்கம். அவரோட தினச்சரியை எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அது மாதிரி ஆளு அவர். எந்த சக்கரவர்த்தி எந்த ராஜா எந்த பட்டம் போனா என்ன, இவரோட ராமாயண பாராயணம் நிற்காது. அபிஷேகத்தை சுஷ்கம் பண்ணல, யதோக்தமா ஷோடசோபசார பூஜை அபிஷேகம் ஜாம் ஜாம்னு நடக்கிறது. அவள்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தா. அபிஷேகம் முடிஞ்சது. அவளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா பிரசாதம்லாம் கொடுத்தார். தீர்த்தம் துளசி எல்லாத்தையும் வாங்கிண்டா. விசாரிச்சார், என்ன விஷயமா வந்திருக்கேள் என்கிறத விசாரிக்கிறார். விசாரிச்ச உடனேயே அவள்லாம் வெளில சொன்னா, உங்களை ராஜா அழைக்கிறார், சபைக்கு அழைக்கிறார், பல்லாக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். தியாகராஜர் இப்படி பார்க்கிறார். சாதாரணமா அவ ஊர்லயே ஒரு கோவில் உண்டு. பந்துக்கள்லாம் கூப்பிடுறாளேன்னு அதுக்கு தரிசனத்துக்காக போயிட்டு வந்தா கூட இவருக்கு இப்படி பார்த்து ராமரோட முகம் வாடி இருக்கிற மாதிரி தோணும். நான் அவரோட பாவம் தானே. உடனே உட்காந்துட்டு ராமரோட பேச ஆரம்பிச்சிருவார். ராமா உன்னை விட மாட்டேன்பா அப்படிம்பாரு. உடனே ஒரு பாட்டை பாடுவார். அது மாதிரி இருக்கிறவர் ராஜா கூப்பிட்டா போறார். ராஜா கூப்பிட்டா போறார். இவர் அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார், கைங்கரியம் இருக்கே எனக்கு வரத்துக்கு இல்லை. விரக்தா தியாகராஜஸ்து ராஜபிருத்யானுவாச்ச மேக கம்பீரயா வாச்சா தரித்ரோபி மகாமதி நாவகாசோ மமாபி அத்ய ராம கைங்கரியமஸ்தி சீக்கிரம் கச்சத யூயம் ச ராஜகிருத்ய பராயணாः ஸ்ரோதுமிச்சதி சேத் ராஜா மம கீர்த்தனமுத்தமம் ஸ்ரத்தயா ஸ்வயம் ஆகத்ய ஸ்ருணோது குணவாணி ஹே. வரத்துக்கு நேரம் இல்லைப்பா. ஏன் அப்படின்னா, எப்போதும் கைங்கரியம் இருக்கு. காலம்புறலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வேற சபையில இருக்கேன். பிரைம் மினிஸ்டர் ஆனவா மறுபடியும் திடீர்னு சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டா இல்லையா, என்னதான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும். நான் வேற சபையை சேர்ந்தவன். பெரிய சக்கரவர்த்தியினுடைய சபை என் சபை. ராமச்சந்திர பிரபுவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ராமச்சந்திர பிரபுனுடைய காயகனா இருக்கேன். திடீர்னு ராஜசபைக்கு கூப்பிடுறான்னு நான் கிளம்பி வந்தேன்னா என்னுடைய தினச்சரிய பங்கமாயிடும். நான் தினம் ராமருக்கு என்னென்ன கைங்கரியம் பணிக்க நடக்கிறது இந்த கைங்கரியங்கள்லாம். இதுல 4 விஷயங்களை பங்கம் படுத்திட்டு தான் அங்க சபைக்கு வர மாதிரி ஆகும். அது சாத்தியம் இல்லை என்று தியாகராஜன் சொல்லிவிட்டா.
என்னால் எந்த சமயத்தில் வர முடியும்? இதை ஜப்பியேசன் பார்த்துட்டே இருக்கான். பக்கத்து வீடு தான் ஜப்பியேசன் வீடு. இந்த பல்லாக்கு வரதும் ராஜ பிரமுகாலாம் வரதும் எல்லாத்தையுமே அங்கேயும் கவனிச்சுட்டே இருக்கான். தியாகராஜஸ்ய சௌபாகியம் விலோக்கிய ஜ்ஞாதயः ததா விஸ்மயம் ச ததா அசூயாம் பிராபு கலுஷிதாசயாः. அடேங்கப்பா, பல்லாக்கே வருது, ராஜாட்டேந்தே வருது அப்படின்னு அப்பேலேருந்தே சொல்லிட்டு இருக்கான். நான் பட்டுன்னு அங்கேன்னு வந்தான். வந்து தியாகராஜரை பார்த்தான். இங்கே வாயேன் ஒரு நிமிஷம், அண்ணா கூப்பிடுறாருன்னு எழுந்துன்னு போனார். தனியாக ஒரு ரூம், அந்த ரூம்க்கு அழைச்சிட்டு போய் ஜப்பியேசன் தியாகராஜரை பார்த்து, ரே மூர்க்க தியாகராஜத்வம் தரித்ரோசி சுதுர்மதேகே சிபிகாம் சீக்கிரம் ஆரோக ராமதாசியன கிம் பலம். நீ என்னடா முட்டாளா தியாகு, ஏற்கனவே ரொம்ப ஏழையா இருக்க, உனக்கும் புரியாது, யாராவது எடுத்து சொன்னாலும் புரியாதுன்னு இருக்க. நீ பல்லாக்கு வந்திருக்கு, பல்லாக்கில் ஏறிண்டு ராஜசபைக்கு போவையா? சும்மா ராம கைங்கரியம்னு வீணா உட்காண்டிருக்கையே. ராமனால உனக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன? எதி ராஜா பிரகிருஷ்டஸ்யாத் சுத்வா சங்கீர்த்தனம் தவ தத்யாத் நூனம் தனம் பூரி தவ தாரித்யநாசகம். ராஜா கிட்டக்க போன ராஜா கணக்காபிஷேகமே பண்ணிடுவான், வாஸ்தவமாவே பண்ணிடுவான். இவரை ஆஸ்தான வித்வான் ஆக்கிவிடுவான். அப்பேற்பட்ட ஒரு ராஜ சம்மானத்தை விட்டுவிட்டு இங்கேயே உட்காந்துட்டு என்னப்பா பண்ற நீ? உன் கீர்த்தனத்தை அவன் கேட்டான்னு சந்தோஷப்படுவான், நிறைய தனம் கொடுப்பான். ஆஃபர் ஆஃபர் ஆஃபரை மிஸ் பண்றியே, இவ்வளவு பெரிய ஆஃபர் கிடைக்குமா? அவன் பார்க்குற விதம் வேற. அதுக்காக தான் சங்கீதம், அதுக்காக தான் எல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும். ததைவத்வாம் சமாஸ்ருத்தியே வயம் சே நிருபசந்நிதிம் சம்பிராபிய ராஜசம்மானம் சுகே நைவ லபே மஹீ. ஒரு காலம் அது மாதிரி நீ ராஜசபைக்கு போய் ஆஸ்தான வித்வானாவே ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த ஆஃபர் வரும். அது என்ன அப்படின்னு ஓம் ஒன்ன ரெக்கமெண்டேஷனா வச்சுட்டு ஓம் வருவா, நாங்கள்லாமும் ராஜசபைக்கு வரலாம். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவனாவது இதை மிஸ் பண்ணுவானா என்று மிரட்டுற ஜப்பியேசன் கோச்சுக்கிறார். அப்படி கோச்சுன்றதுக்கு தியாகராஜ சுவாமிகள் உடனே சொன்னார், ராஜாதிராஜ சேவியோகி ராமச்சந்திரஹா பிரபுர்மமே தம் தியக்த்வாஹம் வராகஸ்ய பிரவேக்ஷ்யாமி கதம் சபாம். ராஜாதிராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதிராஜாவான பிரபு ராமர் என் பிரபு. அவரை விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனுடைய சபைக்கு நான் எப்படி போவேன்? சர்வத்ர சர்வதா சத்யம் சம்ரக்ஷதி ச மாம் பிரபு தஸ்மின் த்யக்த்வா ச விஸ்வாசம் கதம் பிராப்ஸ்யாமி அஹம் சுகம். சர்வத்திர சர்வதா என்ன சம்ரட்சிக்கிறவர் என் பிரபு ராமர். அவர் இருக்கும் பொழுது அவரை விட்டுவிட்டு வேற எந்த இடத்துல நான் சௌக்கியத்தை அடைவேன்? கேவலம் ச அர்த்தலோபேன த்யக்த்வா தர்மம் ச வைஷ்ணவம் வததாமிக யுஷ்மாகம் வாக்கியம் நைவ ஸ்ருணோம்யஹம். வெறும் அர்த்தலோபத்துக்காக, பணத்துல உள்ள பேராசைக்காக என் பாகவத தர்மத்தை நான் விட்டு நீங்க சொல்றதையா கேட்டு இருப்பேன்? ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ பிருச்சாமி தஸ்மாத் ஆத்மானம் ராமபக்தியா சுநிர்மலம். ஆத்மாவே தான் ஆத்மாவுக்கு பந்து, ஆத்மா தான் ஆத்மாவுக்கு ரிபு என்று பகவான் கீதையில சொல்றான். அதனால மற்றவாள்கிட்ட கேட்கறது ஏன்? ஜப்பியேசன் அண்ணாவோட டிபேட் பண்றது என்னத்துக்கு? என் ஆத்மாட்ட நான் கேட்டுக்கிறேன், என் அந்தராத்மாட்ட நான் கேட்டுக்கிறேன். இத்யுக்த்வா தியாகராஜோபி ஹஸ்தேன ஆதாய வல்லகீம் ராமஸ்ய சந்நிதிம் பிராப்ய சக்ரே கீர்த்தனம் உத்தமம். அழகா தம்புராவை எடுத்துட்டார், ராமர் சந்தியில போய் மனையில உட்காந்துட்டார்.
அவர் பாட்டுக்கும் கானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நிதிசால சுகமா ராம சந்நிதி சேவ சுகமாகா ததி நவநீத க்ஷீரமுலு ருச்சோக தாசரதி தியான பஜன சுதாரசமுருச்சோகோ நிதிசால சுகமா சமதமனு கங்கா ஸ்நானமு சுகமாக கர்தம துர்விஷய கூப ஸ்நானமு சுகமாக மமதே பந்தனயுதே நரஸ்துதியு சுகமா சுமதி தியாகராஜனுது கீர்த்தன சுகமா நிதிசால சுகமா ராம சந்நிதி சேவ சுகமாக கட்டி தயிர் நவநீதம் க்ஷீரம் இதெல்லாம் ருச்சியா ராஜாவினிடத்துல போனா பஞ்சபட்சிய பரமான்னம் கிடைக்கும், அது ருச்சியா தாசரதியினுடைய தியானம் பஜனம் என்ற அமிர்தம் ருச்சியா சமம் தமம் முதலிய கங்கையில ஸ்நானம் பண்றது ருச்சியா சுகமா அல்லது போகங்கள் விஷய போகங்களாகிய கர்தமம்ன்றது இது சேரு, அந்த சேருல விழறது சமம் தமம் அப்படிங்கிற ஜிதேந்திரியத்துவங்கிற கங்கா ஸ்நானம் இருக்கும் பொழுது விஷய போகமாகிய சேருல போய் யாராவது விழுவாளா? மமதை உடைய நான் பெரிய ராஜாவாக்கோங்கிற மமதை உடைய ஒரு நரண ஸ்துதி பண்றது சுகமா அல்லது ரகுவீரனை பாடுறது நான் படைச்ச பயன் அது சுகமா? அத்யைவ வதமே சீக்கிரம் இந்த கீர்த்தனையினுடைய அனுவாதம் மாதிரி அமைஞ்சிருப்பாரு. கிம் சுகம் தவ மானசா தன்னுடைய மனசையே கேட்கிறார். ராமதாஸ்யேன வா சௌக்கியம் ராஜதாஸ்யேன வாவத சமாதி குண சம்பத்தி கங்கா ஸ்நான சுகம் வினாக விஷயாசக்தி துர்கந்த கூபஸ்நானே து கிம் சுகம் அபார கருணா சிந்தோ நாம சங்கீர்த்தனம் வினாக மமதா பூர்ணமர்த்தியானாம் ஸ்தோத்ரேணாபி ச கிம் சுகம் ஏவம் காயந்தம் ஆலோக்ய நிரபேட்சம் திருடவ்ரதம் பாந்தவாஹ ராஜபிருத்யாஸ்ச ஜக்முஹு ச ஸ்வகிருஹம் ததா. இவர் இப்படியே ராமர்கிட்ட பாடிண்டே இருக்கும் பொழுது அவள்லாம் புரிஞ்சுனுட்டா இவர் வரமாட்டார். எல்லாரும் அவ ஆத்துக்கு போயிட்டா. ராஜாக்கு பதில் சொல்லியாகணுமே. ராஜாட்ட போய் நின்னா அவரை போய் கூப்பிட்டு பார்த்தோம், அவர் அது வரமாட்டார். அவர் நேர போய் பார்த்தாதான் என்னன்னே புரியும். அவரை முதல்ல ஏன் வரமாட்டாருங்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபமா புரிகிற விஷயம் இல்லை. அவரோட நிலை வேற. அவர் பரம பாகவதர், அவர் வைராக்கியசீலர், அவரோட குடியில தான் இருப்பார். இது எதுக்கும் ஆசைப்படுறவர் கிடையாது. அவர் ராஜாச்சே தியாகராஜஸ்ய திருடபக்திம் ரகுத்தமே கே ராஜாக்கும் புரிஞ்சுதான். ராஜாக்கும் புரிஞ்சுது. ஆகர்ணிய விஸ்மயம் பிராப பரமம் ஹர்ஷமேவச்சே. இத கேள்விப்பட்டுட்டு ராஜாவுக்கு தியாகராஜ சுவாமிகள் மேல அபாரமான பக்தி வந்தது என்று இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. தியாகராஜ சுவாமி சரித்திரம் அழகா 4 அத்தியாயம். இங்க அடுத்த அத்தியாயம் ஆரம்பம்.
துர்லபம் ராஜசம்மானம் ஸ்வயமேவ சமாகதம் உபேக்ஷே ராமம் காயந்தம் திருடவைராக்ய சயுதம் திருஷ்ட்வா அனுஜம் தியாகராஜம் ஜப்யேஷோ ஜேஷ்டசோதரः அவாப கோபம் நிதராம் தியாகராஜே மகாத்மனி. துர்லபமான ராஜசம்மானத்தை இவர் உபேட்சப்பட்டார்ங்கிறதுல ஜப்பியேசனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. இப்படி பண்ணிட்டான் பார்த்தியா தியாகராஜன், இவனுக்கு நல்ல புத்தி வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டான் ஜப்பியேசன். இவன் அங்க அந்த ஆராதிக்கிற மூர்த்தி உள்ள ராமர் இருக்கிறதுனால தானே இப்படி அநியாயம் பண்றான். எல்லாத்துக்கும் அந்த மெட்டல் பீஸ் தான் காரணம். அதை தூக்கி காவேரியில போட்டாச்சு அப்படின்னா திருந்திடுவான் என் தம்பி அப்படின்னு ஜப்பியேசனுக்கு தோணித்தான். இப்படி தோணி அதுக்கு பிளான் போடுறான் ஜப்பியேசன். இவருக்கோ அப்படி ஒரு கொள்ள ஆசை ராமர் மேல. நம்ம ராமர் அந்த ராமரை பார்த்து 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 வச்சு பாருங்க தியாகராஜர். நித்தியோத்சவம் எல்லாத்துலேயும் ராமர் உண்டு. அப்புறம் திவ்யநாமத்துல ராமர் உண்டு. திவ்யநாமம் முடிஞ்சு டோலோத்சவம்னா அப்படி ஒரு டோலோத்சவம் தியாகராஜ சுவாமிகள் ஆச்சரியமா பண்ணுவார். டோலோத்சவம்னா பாவலோகம்தான். ஒரு சின்ன குடில் தானே, இந்த குடில்ல அவ்வளவு பெரிய திருமாளிகை பத்தி தான் பாடுறாரே அப்படின்னு எல்லாம் பாவத்திலேயே அவருக்கு. ரகுவீரன் வரார், தன்னுடைய திருமாளிகைக்கு வரார், தன்னுடைய பவனத்துக்கு கனக பவனத்துக்கு வரார் ராமர். வரும்பொழுது தியாகராஜர் அங்க இருந்து ராமரை தம்புராவை மீட்டிண்டு பாடி சுவாகதம் பண்றார். எச்சரிகார ஹே ராமச்சந்திரா, எச்சரிகார ஹே சுகுணசாந்திரா, பச்சவில் துணி கண்ண பாலித்த சுரேந்திரா, எச்சரிகார ஹே ராமச்சந்திரா, கனகமய மௌமகுட்ட காந்தி மெரயகனோ ఘనమైన కుండల యుగములు కదలగను, ఘనమైన నూపుర యుగంబు కల్లనను, సనకాదులెల్లకని సంతసిల్లగను, హెచ్చరికగారా హే రామచంద్రా, హెచ్చరికగారా ஹே சுகுணசாந்திரா. ஜெலு 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 ஜெலுன்னு ராமரை சுவாகதம் பண்ணி இப்படி தம்புராவை மீட்டி அழைக்கிறார். கூடையே ராமரோட ராம பரிவாரம் வருது. ஏதோ ஒரு அலாதியான பாவம் தியாகராஜருக்கு. ராம சோதரி மீனாட்சி கையில கிளிய வச்சுட்டு வராளாம். அந்த கிளி ராம குணங்களை கானம் பண்றது, ராம குணங்களை பாடுறது, பேசுறது என்றெல்லாம் ஒரு கீர்த்தனையில சொல்றாரு. இங்க இவ்வாறு ராமர் வந்து ஒரு ஆசனத்துல எழுந்தருளுகிறார். கண்கொள்ளா காட்சியார். அந்த ராமருக்கு காட்சி பால் கொடுக்கணும். ரகுவீர ஜனகஜா கர பவித்ரித மௌவென்ன பாலார கிம்பவே பாலார கிம்பவே சாரமைன திவ்யானமு ஷட்ரசயுத భక్షణములు తారసోదాదులతో
தியாகராஜ விமுதா பாலார கிம்பவே பாலார கிம்பவே. ஆசையா ராமருக்கு பால் காய்ச்சி கொடுக்கிறார். ராமர் பால் சாப்பிடுறார், தாம்பூல நிவேதனம் பண்றார். விட்டமு சேயவே நந்து விட்ட நாಟಕವೇ ರಾಜಮಾನ್ಯುಡೌ ಸೌಮಿತ್ರಿ ರತನ ತಮ್ಮ ಪಡಿಕ ಪಟ್ಟಿ ತೇಜರಿಲ್ಲ ನೀಲಿ ನಾಡು ದೇವದೇವಾ. ಜಾಜಿ ಕಾಯಲು ಏಲ ಕೂಲು ಜಾಬದ್ರಿ ವಕಾಗುಲು ರಾಜ ರಾಜ ವರ ತ್ಯಾಗರಾಜು ಪ್ರೇಮ ತು ನೊಸಕೆ ವಿಟಮೂಸೇಯ ವೇ ನಂದು ವಿಟ ನಾಟಕವೇ. லக்ஷ்மண சுவாமி எப்பேற்பட்ட லக்ஷ்மணன், ராஜமான்யனான லக்ஷ்மணன். லக்ஷ்மணர்னு விளையாட்டா? லக்ஷ்மணரே சக்கரவர்த்தி திருமகன். அவருக்குன்னு ஒரு பேலஸ் உண்டு, அவருக்குன்னு எல்லா சுகபோகங்களும் உண்டு. நானும் ஒரு ராஜகுமாரனாக்கும், நானும் சக்கரவர்த்தி திருமகனாக்கும்னா அவர் தனியா சாம்ராஜ்யமா இருக்க வேண்டி இருக்க. ராமருடைய சேவகனாக இருக்கார், விருப்பப்பட்டு இருக்கார். ராம கைங்கரியம் பண்ணிட்டு ஒரு அருமையான ரத்தன பேழ வச்சுட்டு இருக்காராம். எதுக்கு வச்சுட்டு இருக்கார்? ராமர் அந்த வெத்தலை போட்டுக்கிறார் இல்லையா, வெத்தலை போட்டு அதை துப்பணும்னு அவ்வளவு தூரம் போகணும். இவர் அந்த ரத்தன பேழையை உள்ள மறைச்சு வச்சுட்டு இருக்கார், வெளியில காட்டக்கூடாது. அதை என்னதுக்குப்பா வச்சுட்டு இருக்க அப்படின்பார் ராமர். சொல்லணும் அவர்கிட்ட போய், எதுக்காக வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லணும். அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்பார். இதெல்லாம் என்னத்துக்கும்பார். அதனால உள்ள மறைச்சு வச்சுட்டு கரெக்டா ராமர் துப்பணும்னு பார்க்கும் பொழுது இதை போய் இப்படி நீட்டுவார். ராமர் உடனே அதுல துப்புவாராம். அதை பரமபிரசாதமா லக்ஷ்மணர் எடுத்துண்டு தன்னுடைய கிரகத்துக்கு போவார். ராமர் இடத்துல விடை பெற்று தன்னுடைய கிரகத்துக்கு போவார் என்று. சீதாதேவியும் ராமருமா ஏகாந்தமா இருக்கா. ஹம்சதூளிகா மஞ்சம், சைன குஞ்சத்துல இந்த ஹம்சதூளிகா மஞ்சத்துல ஏகாந்தமா சீதாராமல் இருக்கக்கூடிய அழகு. பவனஜ ஸ்துதி பாத்திர பாவன சரித்ரா ரவி சோமவர நேத்ரா ரமணீய காத்ரா சீதா கல்யாண வைபோகமே ஸ்ரீராம கல்யாண வைபோகமே பரமேஷ நுத கீதா பவ ஜலதி போதா தரணி குல சஞ்சாத தியாகராஜனுதா சீதா கல்யாண வைபோகமே ஸ்ரீராம கல்யாண வைபோகமே. ராமருக்கு அந்த திவ்ய சரணாரவிந்தத்தை எடுத்து நிலங்கள்லாம் இடணும். அதுக்கான கீர்த்தனை ஸ்ரீராம ஜய ஜய சீதாம நோஹரா
காருண்ய சாகரா கருணாநிதே ஜய ஜய இந்திராதி தேவதுளு எதுரிஞ்ச கோகுலா மந்தலதி புக வச்சீன மதுசூதன பாதமுலிரா ஸ்ரீராம ஜய ஜய சீதா மனோஹரா ராரா ராஜகுமாரா ராரா நா சுவாமி ராரா நலு கிடச்சின்னி பாதமு லீரா బంగారు పలకలు వేచి ఉన్నదిరా శంఖచక్ర శార్ంగధరా నీవు దయశాయరా ரொம்ப விசேஷமா சயனத்தை அலங்கரிச்சு ஆகமோக்தமைன சயனங்கீகரிச்சு தியாகராஜ திருதமூலெல்ல ரொம்ப விசேஷமா சொல்றாரு. அதுல சாஸ்திர புரோக்தமா எல்லாம் நடக்குமா தியாகராஜருடைய ராமருக்கு. அதனால இந்த வார்த்தையை சொன்னேன், ஆகமோக்தமா நடக்கும் அப்படின்னு. ஆகம்னு இங்க சாஸ்திரம், பூஜா விதானம். அதுல ஸ்ரீராமர் சீதாதேவியோட கூட ஏகாந்தமா சயனிக்கிறார். டோலோத்சவம். ஸ்ரீராம ராம ராம ஸ்ரீமானசாப்தி சோம நாராயண ஆப்த காம நளினாட்ச பவளிஞ்சு பல்லவாதரவரண்ய பாபேப சிம்ஹதன்ய மல்லிகா கல்பமந்து மாதவா பவளிஞ்சு வர்ணிம்ப தரமுகானி స్వర్ణంబు మేను సీతా పూర్ణమౌ భక్తిదోను పూజించు பவளிஞ்சு என்று விசேஷமாக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை சயனிக்க பண்ணி தியாகராஜ சுவாமிகளும் போய் சயனிக்கிறார். இப்படி டோலோத்சவம் ஆறுது. நாளைக்கு சுப்பிரபாதம். ஜானகி காந்த ஸ்மரணம்.